ஆய்வு பணி குறித்து என்னென்ன பணிகள் தேக்கமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழக முதல்வர் வெற்றி கழகத்துடைய தலைவர், எதிர்கால தமிழகத்தை என்றைக்கும் ஆளக்கூடிய தலைவர், அவருடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி. திருப்பூரில் பல்வேறு பணிகள் தேக்கப்பட்டு, திருப்பூரில் இருக்கிற சாயப்பட்டியுடைய நிலைகள், திருப்பூரில் தேங்கி இருக்கிற குப்பை, அதே போல மக்களுக்கு சரியான முறையில் குடிநீர் போன்ற பல்வேறு பணிகளை ஆய்வு செய்வது. இந்த ஆய்வு செய்வதன் மூலமாக எதை விரைந்து செய்வது, எதற்கான நிதிகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை மகிழ்ச்சியுடன் என்னென்ன பணிகள் தேங்கி இருக்கிறதோ அந்த பணிகள் மாநில அரசால் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளை 2 மாத காலத்தில் நிறைவேற்றி காட்டுவோம் என்பதை தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பொறுப்பு அமைச்சராக நம்முடைய திருப்பூருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அருண்ராஜ் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற அவனாசி சட்டமன்ற உறுப்பினர் கால்நடை பராமரிப்பு துறையினுடைய அமைச்சராக கமலி அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல திருப்பூர் தெற்கிலே பாலமுருகன், வடக்கிலே சத்யபாமா அவர்கள், பல்லடம் ராம்குமார் அவர்கள், அதே போல காங்கேயத்திலே NS அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிக்க மாவட்டத்துறை ஆட்சியர், சிறந்த காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து அலுவலர்களும், வருவாய்த்துறை அதிகாரிகள் போன்றவர்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். என்னென்ன பணிகளை விரைந்து நாம் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வுப் பணிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நேற்று காலை அதை வைத்திருந்தோம். பல்வேறு பணிகள் இதற்கு முன்னாலே ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பொறுப்பு அமைச்சர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து விட்டு நேற்று மாலை தான் இங்கே வந்தார்கள். காலையில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணிகளை பொறுத்தவரையும் இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் விடுமுறை நாட்களில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாமல் இந்த பணிகள் இன்றைக்கு நடைபெற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இனி இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படாது என்பதையும் நாங்கள் 2 சார்பாகவும் 3 பேருடைய சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக விரைந்து ஆளுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஆய்வு பணிகள் முடிந்து என்னென்ன பணிகள் தேக்கமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய தமிழக முதல்வர் வெற்றி கழகத்துடைய தலைவர், எதிர்கால தமிழகத்தை என்றைக்கும் ஆளக்கூடிய ஒரு தலைவர், அவருடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி. திருப்பூரில் பல்வேறு பணிகள் தேக்க பணிகள், திருப்பூரில் இருக்கிற சாயப்பட்டியுடைய நிலைகள், திருப்பூரில் தேங்கி இருக்கிற குப்பை, அதே போல மக்களுக்கு சரியான முறையில் குடிநீர், இது போன்ற பல்வேறு பணிகளை ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த ஆய்வு செய்வதன் மூலமாக எதை விரைந்து செய்வது, எதற்கான நிதிகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பொறுத்தவரையும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். சென்னையை சுற்றி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற சால்ட் எங்கெங்கே நிறைந்திருக்கிறதோ அதற்காக ஒரு 500 ஏக்கர் நிலங்களிலே அதை அப்புறப்படுத்துவதற்காக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த குழுவோடு சேர்ந்து இங்க இருக்கிற சாயப்பட்டறை சங்கத்தின் தலைவர்கள் ஒருங்கிணைந்து எப்படி அந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என்பதை நேற்றைய மாலையும் இன்றைய காலையும் அந்த பணிகள் ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆய்வு பணிகளை வைத்துக் கொண்டு விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு, விரைந்து இது போன்ற நிகழ்விலிருந்து திருப்பூரிலே இங்கே இருக்கின்ற அனைத்து நிலைகளும் நின்று அந்த பணிகளை ஆற்றுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அதற்கான பணிகள் நேற்று மாலையிலிருந்து இந்த காலையிலே துவங்கப்பட்டிருக்கிறது. சொல்றீங்க என்ன சொன்னீங்க?
மலைவாழ் மக்கள் எங்கெங்கே வாழுகிறார்களோ செட்டில்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இடத்தில் மத்திய அரசுடைய பல்வேறு விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளுக்கு ஏற்ப மாநில அரசு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அதை வருவாய்த்துறையின் மூலமாக அந்த பணிகளை நாம் நிறைவேற்றுவோம். என்னென்ன பணிகள் தேங்கி இருக்கிறதோ அந்த பணிகள் மாநில அரசால் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளை 2 மாத காலத்தில் நிறைவேற்றி காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பல்வேறு கேள்விகள் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த ஆய்வுக் கூட்டத்தின் நோக்கமே என்னன்னா, திருப்பூரின் பொறுப்பு அமைச்சராக முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார். அதற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வுக் கூட்டத்தின் நோக்கம் என்னன்னா, பல்வேறு ஒரு மாவட்டம் இருந்தால் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் வந்திருந்தாங்க. முதல்ல நம்ம அரசு, இந்த முதலமைச்சர் அவர்களின் திட்டம் என்ன, அவர்கள் நோக்கம் என்ன, அரசு துறையிலிருந்து எந்த மாதிரி செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறாங்க, அந்த விஷனை கம்யூனிகேட் பண்றதுதான் முதல்ல ஒரு நோக்கமா இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நோக்கம் ஒரு நேர்மையான, வெளிப்படையான, லஞ்சம் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரின் லட்சியம். அவர் சொல்லியிருக்கார், ₹1 நான் லஞ்சமா வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரிதான் அரசு அலுவலர்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய இலக்கை வைத்திருக்கிறார். அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு நோக்கம் அது கிளியரா கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதான் முதலமைச்சர் அவர்களின் ஆணை. இந்த முதல் ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் இதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்களும் இந்த அரசின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள். அவங்க தான் நேரடியாக மக்கள் அவங்க குறைகளை கேட்குறாங்க, மக்கள்கிட்ட சேவை செய்கிறாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 60 ஆண்டுகளில் எப்படி டிபார்ட்மெண்ட்லாம் நடந்துச்சு, இப்போ எப்படி அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத வித்தியாசத்தை கிளியராக பார்ப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்ல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க, அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, மருத்துவம் சார்ந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க, குடிநீர் சார்ந்த விஷயம் நிறைய சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் இந்த கடந்த ஆட்சியில் தேங்கி கிடந்த பணிகள் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக சரி செய்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் எதை முதல் செய்யணும், எதை அடுத்து செய்யணும் அப்படிங்கிற முடிவு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரிடம், அனைத்து துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய முயற்சிகளை நாம கண்டிப்பா எடுப்போம். ஏன்னா எங்களோட நோக்கம் தெளிவா இருக்கு, எங்க இன்டென்ஷன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு, மக்களுக்காக மட்டும்தான் உழைக்கணுங்கிற இன்டென்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு தேவையும் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம். பொதுவாக வேளாண்மை துறையின் மூலமாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் இந்த கருத்துக்களை வழங்க போகிறார்கள். வழங்கியுடன் உரிய நடவடிக்கை துறையின் சார்பாக எடுக்கப்படும். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. நீங்க அதுலயே நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் ஆய்வு செய்து எத்தனை நாள் ஆச்சு? 20 நாள் தான் ஆச்சு. நீங்க 20 நாளே 200 கேள்வி கேட்டீங்க. நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ஆதங்கத்தை சொன்னீங்க, தப்புல எனக்கு பேசுறதுக்கு இல்லைங்க. எனக்கு கொடுங்க எப்படின்னா எங்களுக்கு எல்லாமே ஆய்வு செய்யணும். அவர் சொன்னதை போல ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய நோக்கம். அதுல எந்த தங்கு தடையும் இருக்காது, எந்த இடர்பாடும் இருக்காது. நீங்க சொன்னீர்களே, அதிகாரிகள் அதிலே அச்சம் காட்டுகிறார்கள், தயங்குகிறார்கள், அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள்.